Good morning students, I am MRK. Today நம்ம பார்த்துக்கிட்டு 10th standard mathematics exercise 2.9 first Roman letterல third sum. Okay, good. First Roman letterல third sum பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. 51 find the sum of தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கூடுதல் காண்கன்னு அர்த்தம். 51, 52, 53 up to கடைசி என்ன இருக்குது லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 92. ஓகேயா ரைட். இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பரான்னு பாரு. நேச்சுரல் நம்பர்னால் கண்டினியூவாக இருக்கணும். அதாவது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ இப்போ 50லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 50, 51, 52 இருக்கணும். இல்லை 30லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 30, 31, 32 அந்த மாதிரி நம்பர் ஜம்ப் ஆகிருக்கக்கூடாது. இப்போ பாரு 50 அடுத்து 51, 52 வருஷத்தான் இருக்குது. அப்போ இது நேச்சுரல் நம்பர் தான். ஓகேயா குட். ஆனால் ஒன்றுலேருந்து இருக்கா அப்படின்னு பாரு. இல்லை, ஒன்றுலேருந்து இருக்கா இல்லை. அப்போ இந்த கணக்கை 2 டைம்ஸ் செய்யணும். எப்படி சார் 2 டைம்ஸ் செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட நம்பரில் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி செய்யணும். நெக்ஸ்ட்டு காணாமல் போன நம்பர் மிஸ்ஸிங் ஆகிருக்குல்ல, இது முன்னாடி ஃப்ரண்ட்டில் காணாமல் போயிருக்கு பாரு. என்ன நம்பர் காணாமல் போயிருக்கு? 1லேருந்து எது வரைக்கும் காணாம்? 50 வரைக்கும் காணாம் மிஸ் ஆகிருக்கு. தெரியுதா? இதில் கடைசி நம்பர் என்ன? 50. அதை தனியாக எடுத்து செய்யணும். அவ்வளோதான். ஒரே கணக்கு தான் 2 டைம் செய்யணும். இப்படி காணாமல் போயிருந்தா, மிஸ் ஆகிருந்தா. சரியா சொல்கிறது? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். ஏன்னா மேலே என்ன இல்லை, பவரில் ஒன்றுமே இல்லை. பவரில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ n இன்ட்டு n + 1/2 2 டைம் எழுதிரு ஃபார்முலா மைனஸ் n இன்ட்டு n + 1/2. சம்மு 1லேருந்து ஸ்டார்டிங் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை, ஒன்ஸ் செஞ்சால் போதும். கணக்கை ஒரு ஃபார்முலா எழுதி அப்படியே செஞ்சு முடித்தா போதும். கணக்கு வந்து பாதியிலேருந்து இருந்தால் காணாமல் போன நம்பரை கண்டுபிடிச்சி கழிக்கணும். காணாமல் போன நம்பர் 1லேருந்து எது வரைக்கும் காணாம்? 50 வரைக்கும் காணாம். அதில் கடைசி நம்பர் என்னது? 50. அதை எடுத்து நான் சப்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார்முலாவில். அப்படி யோசிக்கணும். எல்லா இந்த மாதிரி சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக அப்படி தான். அது ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலாவா கியூபுக்குள்ள ஃபார்முலாவும் கன்ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகே, அம்மா ஒன் சைடு செஞ்சு முடிப்போமா? 92 + 1 / 2, 92 × 93 / 2 அடித்தா 46 × 93. ஒன் சைடு முடிச்சிட்டேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வேணாலும் எழுதிக்கலாம். என்னது? 93 பெரிய நம்பருக்கு மேலே எழுதி 46 கீழே எழுது. 6 3s are 18, 1 54 55, 4 3s are 12, ரிமைண்டர் 1 36 37. அப்போ 8 7 12 4 2 7 8 4 2 7 8 அப்படின்னு வருது. மைனஸ் இங்கே என்னுக்கு பதிலாக 50 போடணும். 50 × 50 + 1 whole divided by 2, 50 × 51 whole divided by 2, 50 × அடிச்சிருமா? அடிச்சிட்டானே வந்துடும் 25 × 51. அப்போ 54 ஒன்றையும் 25 மல்டிப்ளை பண்ணு. 5 25 2 10 5 7 2 1 1275 அப்படின்னு வருது. ரெண்டாயிரம் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செய்யணும். 1275. 8ல் 5 போச்சுன்னா 3, 7 7 0. ஓகே, 2க்கு 2 0, 4ல் 1 போச்சுன்னா 3, 3003 அப்படின்னு வருது. புரியுதான்னு பார். ஓகேயா? இதுதான் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் தேர்ட் சம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு அடுத்து ஸ்கொயர் ஸ்கூலில் தான் தனியாக பார்ப்போம். சரியா சொல்கிறது? ஸ்கொயர் ஸ்கூலில்